செய்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் இன்றைய பாடம் வந்து மெய்கண்டாரினுடைய கேளாம் புறன் என்ற அந்த பகுதியை, அதாவது அரங்கின்றி வட்டாடிற்றே அப்படின்ற ஒரு வரியை வந்து போன முறை வந்து மெய்கண்டாருக்கு சொல்லியிருப்பார். இந்த பகுதி, அதாவது அரங்கின்றி வட்டாடிற்றே அப்படின்னு திருக்குறள்ல சொல்வது போல இவர் கேளாம் புறன் அப்படின்னு சொல்லுவார். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல நாம எந்த ஒரு உண்மையினையும் சிந்திக்கும் பொழுது அதை ஒரு அரங்கு, அதோடைய கட்டமைப்பை சிந்திக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய சிந்தனையை வந்து நாம் எல்லாம் இந்துக்கள் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு தெரியும். நம்மை நாம் அடையாளப்படுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய சமயம் இந்து சமயம் அப்படின்னு நம்மளுடைய சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற போது நமக்கு வந்து முதலில் இந்த இந்து என்ற அந்த உண்மை, அதனுடைய மெய்ப்பொருள் என்ன அப்படின்றது ஒரு தெளிவாக நமக்கு நம்ம தெளியணும். அது என்ன அப்படின்னு ஒரு பெரும் கட்டமைப்பை நான் வந்து புரிந்து கொண்டால்தான், அதாவது அதோடைய ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஒரு ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய ஃப்ரேம் என்ன, அதனுடைய லிமிட்டேஷன் என்ன, அதனுடைய வரம்பு என்ன, டெஃபினிஷன் என்ன, அதாவது அதனுடைய வரையறை என்ன, இதை பற்றிலாம் தெளிவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அதாவது சிந்தனைகள் வந்து பல்வேறு நிலையில பல்வேறு பலரால் நாம வந்து வழிநடத்தப்படும் பொழுது பல சிக்கல்களுக்கு நம்ம ஆளாகிறோம். அதுல ஒன்று அவர்களுடைய கருத்தை உள் வாங்குவதா வாங்கக்கூடாதா என்ற அந்த நிலையில் இப்ப ஒரு ஒரு இதுதான் உண்மை, இப்படிதான் வந்து இந்து சமயம் நமக்கு வலியுறுத்துகின்றன, சில கருத்துக்களை வந்து முன்வைக்கின்றன அப்படின்னு பல வகையில நம்ம வந்து பல உண்மைகளை உள்வாங்கும் பொழுது நம் உள்ளம் வந்து இதை உள்வாங்குவதா வாங்கக்கூடாதா, அப்ப தன்னோடு அது புணராமை, இயங்கு உடங்கு இயந்து, அப்ப அது வந்து உள்ள வந்து நம்மளோட அது வந்து மோதுது. அந்த மோதல்களை, அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை, அதனுடைய அதாவது முரண்பாடுகளை எப்படி களைவது என்ற சிக்கல்கள் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே தீர்வு, நாம் அதனுடைய அரங்கு அப்படின்னா என்னன்னா அதனுடைய வரம்பு என்ன, எப்படி வந்து அதாவது நம்மளுடைய மதம், அதாவது நம்மளுடைய சமயம் எப்படி நம்மை வழிநடத்தவிருக்கின்றது, அதாவது வழிநடத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு வேணும். அப்ப நம்ம இதை பற்றிய ஒரு சிந்தனை பெறுவதற்கு முக்கியமாக நான் மேலிருந்து இந்த முறையில் அணுகவிருக்கின்றேன். மெய்கண்டாரை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு நிலைகளில் மெய்கண்டார் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களையும் அறிவியலையும் வெளிக்கொணர்ந்து இது உண்மையா என்று சிந்தித்து அதை எப்படி சிந்திப்பது என்ற வழிவகைகளை கொடுத்து பிறகு வந்து நம்மை வந்து அதனுடைய உண்மையோடு நம்மை புணரச் செய்வார். அதுபோல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்றைய முயற்சி வந்து அதுதான். இப்ப இன்றைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கேள்வியோட உள்ள நுழையிறோம். அதாவது இன்றைய பகுதியில் முக்கியமான பகுதியாக இது அமைகின்றது. அதாவது பல மதங்கள் உள்ளன, ஆனால் கடவுள் ஒருவரே. எனவே எந்த மதம் கடவுளின் உண்மையை வெளிப்படுத்துகிறது? இது வந்து ஒரு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது, ஐயா பல உண்மைகளை வந்து வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு வகையில் உண்மைகளை உணர்த்தினாலும் அவை யாவும் ஒரு கடவுளையே உணர்த்துகின்றது என்ற கருத்திற்கு எல்லோரும் உடன்படுவார்கள். அதுபோல எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில் சில உண்மைகளை வைத்திருக்கின்றன. சில உண்மைகள் முழுமையாக ஒரு உண்மையை வைத்திருக்க முடியுமா அப்படின்னா இப்ப சில கேள்விகள் வருது. அது எப்படி, ஏன் வந்து எல்லா மதங்கள்லயும் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றது, எதற்காக இந்த வேறுபாடுகளை உருவாகின, அந்த வேறுபாடுகளை எப்படி களைவது? இங்க வந்து நம்ம வந்து சமய சமரசம் பார்ப்பதற்கான முயற்சி இங்க நடக்கல. இங்க வந்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, இந்த சமரசங்கள் இருக்கட்டும், ஒரு வகையில் இருக்கட்டும். நம்ம வந்து இதுல ஒற்றுமை கூறுகள் இருக்கு, இதுல வேற்றுமை கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சில ஒற்றுமை வேற்றுமை கூறுகளை வந்து ஆராயும் முயற்சி இல்லாது நம்ம இதை எப்படி பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கடவுள் ஒருவர் அப்படின்ற அந்த சிந்தனை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆழ் மனதுல பதிவாகி நம்மளுடைய தெளிவு அதுவே. ஆனா இப்ப என்னன்னா, மதங்கள் ஏன் இப்படி ஒரு கடவுளை தேடும் மதங்கள் வெவ்வேறு நிலையில எனது கடவுள் பெரியவர், நான் கூறும் கடவுள் தான் சரியான பாதையை காட்டுகின்றார் அப்படின்லாம் பல நிலைகள்ல வந்து தங்களுடைய விளக்கங்களை கொண்டு செல்லும் பொழுது இங்கு மதமாற்றம்,
அது மட்டும் இல்லாமல் எனது கடவுள் உனது கடவுள் அப்படின்னு பல கடவுள்களை, அதாவது கடவுளிலேயே வேறுபாடுகளை காணக்கூடிய அந்த கண்களை வந்து பெருமளவில் வளர்த்து விட்டார்கள். அப்ப இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப இதுக்கு வந்து ஒரு தெளிவு காண